ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 100 நாளுக்குள்ளார 104 நிறுவனங்கள் தமிழக அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனை அப்படின்னு சொல்லலாம். 100 நாட்களுக்குள்ளார திமுக அதிமுக இந்த அளவுக்கு ஒப்பந்தங்கள் போட்டாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அந்த ஒப்பந்தங்களை பொறுத்த வரைக்கும் வருடக்கணக்கில் தான் சென்றுகிட்டு இருந்துச்சு. ஒரு கட்சி எப்படி இப்படி அதிக அளவுல ஒப்பந்தங்களை போடுறாங்க, வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்பி இங்க வர்றாங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஓப்பன் நிலையில இருந்துகிட்டு இருக்கு. இந்த அரசாங்கத்துல லஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தை கடுமையாக இதனுடைய தளபதி, அதாவது சிஎம்மாக இருக்கக்கூடிய தளபதி லஞ்சத்துக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து நடிகர், இவர் ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய நடிகர், சோ அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான்லாம் வர மாட்டாங்க. நம்பிக்கை, எங்களுக்கு வந்து போட்ட ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த நிறுவனங்கள் வருவாங்க. இந்த நம்பிக்கையை வந்து இந்த 100 நாட்களுக்குள்ளார தமிழக வெற்றி கழக அரசாங்கம் உலக அளவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நாம வந்து 100% தெளிவாகவே சொல்ல முடியும். இப்போ சட்டமன்றத்தில் கூட நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசும்போது தெரிவிச்சாங்க, தமிழ்நாட்டுடைய நிதிநிலையை சீர் செய்வதற்கான வேலைகள்லாம் நாம ஈடுபட்டு இருக்கோம். இதற்கு வந்து ஒரு 2-3 ஆண்டு காலம் எடுக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அதை சீர் செய்வதற்கு இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கத்துடைய வேகம் இதே வேகத்தில் சென்றுச்சு அப்படின்னா சொன்னது போல 2-3 ஆண்டுகளுக்குள்ளார தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் ஓரளவு சீரான நிலைக்கு வரும். இன்னைக்கு கிண்டியில போடப்பட்ட 97 ஒப்பந்தங்களை பொறுத்த வரைக்கும் யாருடைய வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய வயிற்றுல வந்து பெருமளவு புளிய கரைச்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ரேல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வந்து வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு வந்து அரங்கேறி இருக்கு. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் வந்து ஒப்புதல் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஒப்புதலை பொறுத்த வரைக்கும் முதலீடு 67,452 கோடி ரூபாய், வேலைவாய்ப்பு வந்து 1,06,998 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு. ஒரு 100 நாட்களுக்குள்ளேயே இவ்வளவு முதலீடு ஈட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எதிர்கட்சியினர் மத்தியில் வந்து கேட்கப்பட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்தினால் தமிழ்நாடு என்னென்ன நிலைகள் எல்லாம் அடையும் அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஒரு கேள்வியா இருக்கு. எப்படி இருக்க போகுது? அதாவது நீங்க சொன்னது போலதான் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 100 நாளை நெருக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 100 நாள் ரீச் ஆகலை, 100 நாளை நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 100 நாளுக்குள்ளார 104 நிறுவனங்கள் தமிழக அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனை அப்படின்னு சொல்லலாம். சாதனை அப்படின்னு சொல்லும் போதுதான் கடந்த காலத்தில் அதிமுக திமுக நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் கொண்டு வராத ஒப்பந்தங்களா நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த 3 மாத காலத்துக்குள்ளார 100 நாட்களுக்குள்ளார திமுக அதிமுக இந்த அளவுக்கு ஒப்பந்தங்கள் போட்டாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அந்த ஒப்பந்தங்களை பொறுத்த வரைக்கும் வருடக்கணக்கில் தான் சென்றுகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தாவேக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, 3 ஆண்டுகளுக்குள்ளார ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதே நேரத்தில் வந்து எதிர்கட்சிகள் விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் தான் சிஎம்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க, அனுபவம் கிடையாது அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, ரீல்ஸ் ஆட்சி அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாமே முன்வைக்கிறாங்க. இப்படி எதிரில் இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம் இல்லாத அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. ஒரு ஆட்சி எப்படி இவங்க கொண்டு செல்ல போறாங்க, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாத்தியமானதா அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை தமிழக மக்களிடத்துல முன் வச்சுக்கிட்டு இருக்கும் போது உலக அளவில் பல்வேறு நாடுகளை சார்ந்த நிறுவனங்கள் வந்து தைரியமாக வந்து ஒப்பந்தம் போடுகிறது அப்படின்னா, ஒரு நிறுவனம் ஒரு நாட்டுக்குள்ள ஒரு மாநிலத்தில் வரணும் அப்படின்னா அந்த நாடு அந்த மாநிலம் அந்த அந்த தன்மையை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சாதகமானதா அப்படின்னு 1-2 நிலைகள்ல கிடையாது, பல்வேறு நிலைகள்ல அலசி ஆராய்ந்து அந்த இடத்துடைய ஃபுல் பயோடேட்டா ஜாதகத்தையும் பார்த்த பிறகுதான் ஒரு நிறுவனம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு 5,000 கோடி அல்லது ஒரு 10,000 கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதன் மூலமாக ப்ராஃபிட் அதிக அளவில் எடுக்கணும், எங்களுக்கு சாதகமான ஒரு நிலை தான் அங்கே இருக்கிறதா, அந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக செயல்படுமா, நாம் அங்கே நிம்மதியாக தொழிலை செய்ய முடியுமா, அதே நேரத்தில் இல்லை ஊழல் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை கமிஷன் கொடுங்க 25% கமிஷன் 30 கமிஷன் அப்படின்னு சொல்லி எங்களிடமிருந்து மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய சூழ்நிலையிலான அரசாங்கம் தான் அங்கே இருக்கிறதா அப்படின்னு பல்வேறு நிலைகளில் அலசி ஆராய்ந்து விட்டு தான்
ஒரு நிறுவனம் இங்கே வருவாங்க. கடந்த காலத்தில் நாம் பார்த்தோம், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல்வேறு நிறுவனங்கள் தமிழகத்திலிருந்து பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடினாங்க. இந்த அடிப்படையில் தான் பல நிறுவனங்களை ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிறுவனங்களை தன்னுடைய மாநிலத்துக்கு கொண்டு சென்ற நிகழ்வுகள் எல்லாமே பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட நெடிய காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக போன்ற கட்சிகளால் ஒரு 100 நாட்களுக்குள்ளார ஒரு 104 நிறுவனங்கள் கொண்டு வர முடியாமல் ஆட்சி செய்த ஒரு நிலை இருக்கும்போது, ஆனால் புதிதாக வந்த ஒரு கட்சி எப்படி இப்படி அதிக அளவில் ஒப்பந்தங்களை போடுறாங்க, வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்பி இங்கே வர்றாங்க அப்படின்னா, இந்த அரசாங்கம் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஓப்பன் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த அரசாங்கத்தில் லஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தை கடுமையாக இதனுடைய தளபதி, அதாவது சிஎம்மாக இருக்கக்கூடிய தளபதி லஞ்சத்துக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம், அதெல்லாம் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் பெருமளவில் நிறுவனங்களில் வந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு கமிஷனை வந்து பெருமளவில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிறுவனம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் இங்கே வரணும் அப்படின்னாலே இத்தனை இவ்வளோ ஒரு 5000 கோடி இல்லை ஒரு 10,000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே இதில் இத்தனை பர்சன்டேஜ் நமக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஒரு கமிஷனை வாங்கிட்டு தான் உள்ளே விடுவாங்க. ஆண்டுதோறும் அந்த நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு லாபம் ஈட்டுகிறதோ அதில் இருந்து இங்கே கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது படி அளந்துக்கிட்டே தான் இருக்கணும் தொடர்ச்சியாக. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது அப்படிங்கும் போது தான் ஏற்கனவே தமிழகத்திற்கு வருவதற்கு தயங்கிய நிறுவனங்கள் எல்லாமே இதுதான் சரியான ஒரு அரசாங்கம், இப்போ தமிழ்நாட்டை நாம ஒப்பந்தத்தை போட்டு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து நடிகர், இவர் ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய நடிகர், ஸோ அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்லாம் வர மாட்டாங்க. நம்பிக்கை, எங்களுக்கு வந்து போட்ட ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த நிறுவனங்கள் வருவாங்க. இந்த நம்பிக்கையை வந்து இந்த 100 நாட்களுக்குள்ளார தமிழக வெற்றி கழக அரசாங்கம் உலக அளவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நாம வந்து 100% தெளிவாகவே சொல்ல முடியும். இந்த அடிப்படையில் தான் இந்த நிறுவனங்கள் உள்ள வர்றாங்க. நீங்க ஏற்கனவே சொன்னது போல தான் இப்போ மொத்தம் 104 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து பட்ஜெட் விவாதத்தின் போது நிதி அமைச்சர் வந்து சட்டமன்றத்திலேயே தெரிவிச்சாங்க, 7 நிறுவனங்கள் வந்து நாம வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதுல வந்து சுமார் 34,000 கோடி சம்திங் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இன்னைக்கு கிண்டியில நடைபெற்ற இந்த வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடை பொறுத்த வரைக்கும் இதுல 97 நிறுவனங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சுமார் இதுல வந்து ஒரு 67,500 கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 104 நிறுவனங்கள் 1,02,000 கோடி ரூபாய் வரைக்கும் அங்க அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. அதாவது வந்து 100 நாட்களுக்குள்ளார 1 லட்சத்தை தாண்டி அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இறங்குகிறது. இதுல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் உறுதி செய்யப்படுது. 100 நாட்களுக்குள்ளாரவே சுமார் 1,06,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படின்னா இந்த வேகத்துல தமிழக அரசாங்கம் சென்றுச்சு அப்படின்னா ஒரு 2-3 வருடங்கள் கழித்த நிலையில நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுல தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுல இருக்கும், இந்தியா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு growth ஆகியிருக்கும் அப்படிங்கிற நிலையத்தான் நாம பார்க்கணும். இப்போ சட்டமன்றத்தில் கூட நிதி அமைச்சர் மரிய வில்சன் பேசும்போது தெரிவிச்சாங்க, தமிழ்நாட்டுடைய நிதிநிலையை சீர் செய்வதற்கான வேலைகள்ல நாம ஈடுபட்டு இருக்கோம், இதற்கு வந்து ஒரு 2-3 ஆண்டு காலம் எடுக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அதை சீர் செய்வதற்கு இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கத்துடைய வேகம் இதே வேகத்தில் சென்றுச்சு அப்படின்னா சொன்னது போல 2-3 ஆண்டுகளுக்குள்ளார தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் ஓரளவு சீரான நிலைக்கு வரும். இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி சென்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திக்கும் போது கூட ஒரு முக்கியமான கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படின்னு சொல்லி நேஷனல் மீடியாக்கள் வந்து ஹைலைட் பண்ணி ஒரு நியூஸை போட்டாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு நாங்கள் உயர்த்துவோம், கூடிய விரைவில் உயர்த்துவோம் அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிச்சாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை தான் திமுக சைட்லேருந்து முன் வச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளே 1.5 ட்ரில்லியன் டாலரை எட்டி பிடிப்பதற்கு திணறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் 28 மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலம் வந்து 1.5 ட்ரில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட முடியாது அப்படிங்கிற நிலையில தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு செல்லக்கூடிய வேகத்தையும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய நிறுவனங்களையும் வச்சு பார்க்கும்போது இந்த 1.5 ட்ரில்லியனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய ஒரு கடினமான இலக்கே கிடையாது, வேகமாக எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு இலக்கு தான். அந்த நிலையை தான் உணர்த்தக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கிண்டியில போடப்பட்ட 97 ஒப்பந்தங்களை பொறுத்த வரைக்கும் யாருடைய வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய வயிற்றுல வந்து பெருமளவு புளிய கரைச்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, தாவேக்கா சொல்லக்கூடிய நிகழ்வுகள், இங்க கொண்டு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்களை பொறுத்த ஏற்கனவே வந்து லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இப்ப கமிஷன், கரப்ஷன் அப்படிங்கிற விஷயங்கள் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. அதாவது பெருமளவு குறைக்கப்பட்டு விட்டது. இல்லை அப்படின்னு சொல்வதை விட பெருமளவு குறைக்கப்பட்டு விட்டது. ஆனா அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் முற்றிலுமாக அழிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து புரையோடி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவ்வளவு குறைந்த நாட்களுக்குள்ள கூடிய விரைவில் வந்து முற்றிலுமாக அழிக்க முடியும் அப்படிங்கிறது முடியாத ஒரு செயல். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு இந்த லஞ்சம் அப்படிங்கிற விஷயம் குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கமிஷன், கரப்ஷன், லஞ்சம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்ச தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் பல நிறுவனங்கள் உள்ள வராங்க. ஒரே நாள்ல 97 நிறுவனங்கள் உள்ள வர்றாங்க அப்படின்னா தாவேக்கா தன்னுடைய செயல்பாட்டில் எந்த அளவுக்கு வேகம் எடுத்து செல்கிறதோ, தாவேக்கா வேகத்தோடு முன்னோக்கி பாயும் போது திமுக வந்து பின்னோக்கி செல்கிறது அப்படின்னு தான் நாம பார்க்க முடியும். அப்ப திமுக வந்து எழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தான் பெருமளவுல வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும். அதிமுகவை நம்ம லிஸ்ட்லயே எடுக்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பிரதான கேள்வியா இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ தாவேக்கா வந்து ஒரே நாள்ல கொண்டு வர்றாங்க அப்படின்னா, நாம வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி ஆட்சியை கொடுத்த காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டுக்குள்ள நிறுவனங்களை கொண்டு வருவதற்கு எந்த அளவுக்கு சிரமப்பட்டோம். பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்றெல்லாமே வந்து நாம பேசினோம், வச்சோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலையும் பல்வேறு இது போன்ற முதலீட்டாக மாநாடு நடத்தினோம். ஆனா மாநாடு நடத்தியதோட சரி பல நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வராமல் பின்னுங்கள் பிடரில் அடிக்கவே ஓடினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த கம்பெனிகளை ஓட வைத்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வரக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா முன்னோக்கி பாய்கிறது. தாவேக்கா ஒவ்வொரு ஸ்டெப்பை முன்னோக்கி வைக்கும் போதும் திமுக ஒரு அடி பின்னோக்கி வீழ்ச்சி பாதையில சென்றுகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நாம இந்த மாநாடு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த மாநாடு தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்திலையும் பல நிகழ்வுகள் வந்து நடக்குது. சட்டமன்றம் நேரலை அப்படிங்கிறது திமுகவினுடைய அந்த முன்னாள் அமைச்சர்கள் மத்தியில கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ரெண்டாவது விஷயம், இந்த மாநாட்டில் குறிப்பிட்டு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா வேலைக்காக இனி வரும் நாட்களில் யாரும் வெளியூர்கள் தேடி போகாம உள்ளூர்லே அவங்களுக்கு ஏற்ற ஊதியத்திற்கேற்ப ஒரு வேலை ஏற்படுத்தி தருவது தான் இந்த மாநாட்டினுடைய ஒன் ஆஃப் த நோக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? இல்லை, அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறுவனங்கள் உள்ள வருகிறதுனா வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ 100 நாளுக்குள்ளாரவே வந்து 1,06,000 பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புக்கான விஷயங்கள் இங்கே ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய லெவலில் போயிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ 1,06,000 100 நாளைக்குள்ளார அப்படின்னா 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒரு நாளைக்கு வேலை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நாம பார்க்க முடியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே வேகம் ஒரு 2 ஆண்டுகள் தொடர்ந்தால் எந்த அளவுக்கு இங்க வந்து படித்த இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இது வந்து ஒரு 5 ஆண்டுகள் தாவேக்காவுடைய ஆட்சியில எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், இன்வெஸ்ட்மெண்ட்கள் உள்ள கொண்டு வந்து குவிக்கப்படும், இதன் மூலமாக பொருளாதாரம் வந்து பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்கணும். நீங்க கேட்டது போல சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திமுகவுடைய சீனியர் எம்எல்ஏக்களை வந்து பேசுவதற்கு தயக்கத்தை உருவாக்கி இருக்கிறதா அப்படின்னா, இந்த லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிற விஷயம் ஒரு தயக்கத்தை ஒரு பக்கம் உருவாக்கி இருந்தாலும் அதை கடந்து அவர்களுக்கு தயக்கம் என்ன அப்படின்னா, நாம ஏதாவது ஒன்றை பேச போனோம் அப்படின்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும், சிஎம் அவர்களை பொறுத்த வரைக்கும், அவருக்கு சிஎம்முக்கு ஒரு கோபம் வந்துச்சுன்னா நம்மளுடைய கடந்த கால பயோடேட்டா எல்லாத்தையும் தூக்கினாங்கன்னு வச்சுக்கோமே. ஏற்கனவே வந்து நாங்கள் 4 முறை 5 முறை 6 முறை அமைச்சர்களாக தொடர்ச்சியாக இருந்திருக்கோம். அந்த 4 முறை 5 முறை 6 முறை அமைச்சர்களாக தொடர்ச்சியாக இருந்தும் அங்க வந்து பாத்தீங்கன்னா விக்ரமாதன் கழுத்துல தொங்கக்கூடிய வேதாளம் போலதான் நாம வந்து 1-2 பண்ணி வச்சிருக்கோம். கமிஷன், ஊழல் அப்படிங்கிற விஷயத்துல 1-2 கிடையாது, நிறைய பண்ணி வச்சுக்க, நிறைய வழக்குகள் ஆட்சியில் இருக்கும்போது அந்த வழக்குகளை உடைச்சு நாம வந்து வெளியே வந்திருக்கோம். அதையெல்லாம் தோண்டி எடுத்தாங்க அப்படின்னா இவங்க முழு நேரமாக அந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சிறையிலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகும். அதனால கட்சி தலைமையை கோவப்படுத்தாதா? இல்ல, கட்சி தலைமை அப்படின்னா இப்போ வந்து அதுல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆள் 2 பேர் தப்பு பண்ணியிருந்தா ஓகே, எல்லாருடைய துறைகள்லையுமே வந்து பெருமளவுல கமிஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. இப்ப தாவேக்கால வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது கூட, அமைச்சர் பேசும்போது கூட எல்லா துறையிலுமே வந்து கமிஷன் வந்து பெருமளவுல முன்வைக்கப்பட்டிருக்கு, கமிஷன் இல்லாமல் எந்த விஷயமே நடக்கல அப்படிங்கிற கருத்துக்கள் தான். அதே நேரத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட இங்க அமைச்சர் ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பழக்க தோஷத்துல வந்து பேசாதீங்க அப்படி கருத்துக்களை வைக்கும் போது, இல்லையா பழக்க தோஷம் கிடையாதுயா, எங்க ஆட்சியில நாங்க கமிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லி போல்டாக சொல்லுவதற்கு அவருக்கு அந்த வார்த்தை வரல.
பழக்க தோஷத்துல தான் நம்ம பண்ணியிருப்போமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவர்ல ஏற்பட்டது. அதுக்கு பதில் சொல்லாமல் அடுத்த லைனுக்கு சென்ற நிகழ்வுகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நாம வந்து சட்டமன்றத்துல தாவேகாவை எதிர்த்து தாவேகாவுக்கு எதிராக ஒரு கோபக்கனலை உருவாக்கக்கூடிய வகையில நாம பேசணும் அப்படின்னா தாவேகாவுடைய பதில் வந்து வேறு விதமாக இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரு சுமூகமான போக்கோட சென்றிருக்கலாம். இதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக எந்த அளவுக்கு செயல்பட்டது, முழுக்க முழுக்க அதிமுக எதிராக பெரிய அளவுல டென்ஷன் ஆகி அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை வாங்கக்கூடிய அடிப்படையில் தான் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும் அளவுல செயல்பட்டாங்க. விஜயகாந்த் ஓப்பனாகவே கொடுத்தாங்க. இப்படித்தான் செயல்பாடு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா இப்போ வந்து திமுக எம்எல்ஏக்கள் பொறுத்து அப்படியே நேர் ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. அதாவது சட்டமன்றத்துக்குள்ள, அதாவது வெளியில இருக்கும்போது திமுக எம்எல்ஏக்களா இருக்காங்க, சட்டமன்றத்துக்குள்ள போய் அமர்ந்த பிறகு இவங்க திமுக எம்எல்ஏக்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் அண்ணன் ஏவா வேலு, அண்ணன் கே நேரு, அண்ணன் சேகர் பாபு, எல்லா சீனியர்ஸ் எம்எல்ஏக்களையும் பொறுத்த வரைக்கும் இவங்க திமுகவை சார்ந்தவங்களா இல்ல வந்து ஏன் இப்படி இவ்வளவு இந்த அளவுக்கு ஒரு சைலண்ட் மோடுல இருக்காங்க. பேசக்கூடிய நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரிக்கக்கூடிய வகையில ஒரு நக்கலா நையாண்டியா அப்படியே ஒரு அதாவது ஈயம் பூசியும் பூசாமலும் பட்டும் படாமலும் அப்படியே ஒரு வார்த்தைகளை பேசிட்டு அப்படியே கடந்து போறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரூலிங் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடியவர் சொன்னது போல ஒரு அனுபவம் இல்லாத அமைச்சர்கள் இருக்காங்க, புதிதாக கட்சி கண்டவர்கள் இருக்காங்க, பெரிய அளவுல டேட்டா வச்சு பேசக்கூடிய அனுபவம் இல்லாத இருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே விமர்சனம் வச்ச திமுக பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டவங்களை வந்து கோபத்துக்கு உள்ளாக்கினா அவங்க வாயிலிருந்தே வார்த்தைகளை வாங்கலாம். இதே அரசியல் செய்வதற்கு திமுகவுக்கு ஒரு ஆயுதமாக கிடைக்கும். ஆனா இந்த விஷயத்தை திமுக ஏன் செய்யல அப்படின்னா நாம வந்து கடந்த காலத்துல பெருமளவு ஊழல்கள் கமிஷன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அப்படின்னு இருக்கிறதுனால நாம வந்து எக்காரணத்தை கொண்டும் தாவேகாவுடைய தலைமையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களையோ அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களுடைய கோபத்துக்கு உள்ளாக்காம அப்படியே ஈயமும் பூசியும் பூசாமலும் நாம வந்து சட்டமன்றத்தில் அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் நம்ம குரல் கொடுக்கலைன்னா வாய்ஸ் கொடுக்கலைன்னா மக்கள் மத்தியில் திமுக நம்பிக்கை இழந்துடும். அதனால மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்கக்கூடிய வகையில நம்ம வந்து பேச்சுக்களை அப்படியே சுமூகமா பேசிட்டு அப்படியே கழுவுற தண்ணியில நழுவுற மீன் மாதிரி நம்ம நகர்ந்து சென்று விடலாம் அப்படிங்கிற நிலையில இவர்கள் பேசுகிறார்களா அப்படின்னு எண்ணக்கூடிய வகையில தான் பேச்சுக்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்கள் பேசும்போது எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு தான் சில நேரத்தில் பேசுறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு காரசாரமான விவாதம் நடைபெற வேண்டிய நிலையில அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு விவாதம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாலியான விவாதம் நடக்கும் போதும் திமுக தலைமை வந்து தொடர்ச்சியாக சட்டமன்றம் நடக்குது, என்ன விஷயம்னு அங்க கேட்டு இல்ல நீங்க இப்படி செயல்படுங்க அப்படின்னா அறிவுறுத்தலை முன் வச்சுதான் தெரியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் இவங்க மேல இருக்கக்கூடிய இந்த அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமான நிலையில நம்மள காய்களை நகர்த்தி செல்லலாம் அப்படி செல்கிறார்களோ அப்படின்னு தான் எண்ண தோன்றுகிறது. பல விஷயங்கள் பேசியிருக்கும். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.